ஆமா, ஏன்னா வந்து சில சமயத்தில் அதான் வாத்தியார் படத்துல எம்ஜிஆர் படத்துல வந்து புரட்சி தலைவர் படத்துல உதய சூரியனின் பார்வை சேகுவார கெட்டப்ல நடிச்சிருக்கு. அதேதான் புரட்சிக்காரன் படத்துல தோழ சேகுவார கெட்டப் நடிச்சிருக்கு. இந்த தோழ சேகுவாரா அப்படிங்கிற டைட்டில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு பெருமையான விஷயம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அனீஸும் இந்த படத்தினுடைய இயக்குனர் அலெக்ஸும் என்ன பார்க்க வந்தப்ப சொன்ன விஷயம் எனக்கு அப்படியே புல்லரிச்சிருச்சு. அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. இந்த கதையை வந்து எழுச்சி தமிழர் தம்பி திருமாகிட்டையும் திராவிடர் கழக தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணியா கிட்டையும் போய் இப்ப கதையை சொல்லி இதுல ஒரு இந்த தோழர் சேகுவாராங்கிற டைட்டில் ரோல் அந்த படத்தை இந்த காலேஜினுடைய ப்ரொஃபஸரா நடிக்கிறதுக்கு யார் இருந்தா சரியா இருக்கீங்களா, தம்பியும் சரி ஐயாவும் சரி சத்யராஜ் தான் கரெக்டாங்க. அதுக்காக உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிய எழுச்சி தமிழர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் கூறிக்கிறேன். ஏன்னா அது நடிப்பா இருக்காது, அது வந்து உள்ளார்ந்து வர்ற ஒரு செயலா இருக்கு. அப்படிங்கிறதுனால என்ன சொன்னது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப பெருமையாம இருந்தது. எனக்கு இவங்க இந்த சென்சார்ல வெட்டப்பட்ட காட்சிகள் எல்லாம் இங்க போட்டு காட்டினாங்க. இந்த எல்லா காட்சியும் படத்தில் இருக்குது, ஆனா வசனங்கள் வேற. நான் மறுபடியும் அதுல ரீடப் பண்ணி வேற வசனங்கள்ல வந்து சென்சாரினுடைய விதிகளுக்கு உட்பட்ட வசனங்கள் தான் இந்த காட்சிகள்லாம் வருது இல்லையா. அதனாலதான் அதுக்கு நம்ம சென்சார் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து அதை இந்த படம் செப்டம்பர் 20ஆம் தேதி வெளியாகிறதுல ஏதாச்சும் தடங்கள் வந்துடுமோன்னு விநியோகஸ்தர்களோ திரையரங்கு உரிமையாளர்களோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சென்சார்ல என்ன சொன்னாங்களோ அதை மாத்தி பண்ணியாச்சு இல்லையா. ஏன்னா வந்து இது பராசக்தி காலத்திலிருந்து இருக்குது, வேலைக்காரி அண்ணா காலத்துல இருக்குது. அண்ணா எழுதின வேலைக்காரிலிருந்து கலைஞர் வசனம் எழுதின பராசக்தியிலிருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. அமைதிப்படையில் இருந்தது. வேறம் புரியுது படத்தையே தடை பண்ணாங்க. அந்த படத்தை வந்து அப்ப முதலமைச்சராக இருந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த படத்தை பார்த்துட்டு இயக்குனர் பாரதி ராஜா அவர்களை கூப்பிட்டு நீ தியேட்டர் எடு நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படி வெளிவந்த படம் தான் வேறம் புரியுது. அந்த மாதிரி இந்த பல சிக்கல்கள் உள்ள படத்துல நான் நடிச்ச எனக்கு ரொம்ப அனுபவம் இருக்குது. இந்த படம் நடிக்கும் போது தம்பி அலெக்ஸ பார்த்தப்போ எல்லாருக்கும் நான் தோழர் முத்தரசன் சொன்ன மாதிரி ஒரு சின்ன பையன் அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனா நான் நடிச்ச காட்சிகளை பத்தி தான் எனக்கு தெரியும். ட்ரைலர் பாக்கியில் தான் எனக்கே பிரமிப்பா இருக்குது. அலெக்ஸ் வந்து அவ்வளவு அற்புதமா நடிச்சிருக்காரு. அவ்வளவு அருமையா அவ்வளவு ஆக்ரோஷமா சண்டை காட்சிகள்ல வந்து அதாவது தன்னுடைய வாழ்க்கையில இந்த பாதிப்புகள் எல்லாம் நடந்திருக்குது. அந்த கோபம் வந்து அங்க தெரியுது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உள்ள முழக்கம் இருக்குது, அடங்க முறை அத்துமீறு அப்படிங்கிறது வந்து அந்த வலியும் வேதனையும் தெரிஞ்சாதான் அது நடிப்புல வரும். இல்லாட்டி வந்து அது சும்மா ஒரு நடிப்பா போயிடும். அந்த வலியும் வேதனையும் தெரியுது. அப்புறம் இந்த படத்துல வந்து புதுசா ஒரு சின்ன பிரச்சனை கொண்டு வந்தாங்க என்கிட்ட. நீங்க இந்த படத்துல பாட்டு பாடணும் பாட்டு பாடணும் என்ன இல்ல வார்த்தைய வந்து அடங்க முறை அத்துமீறுன்னு வருது அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம். நல்லா பாடிட்டோம்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எல்லா மேடைகள்லாம் அந்த பாட்டு ஒழிக்கும். அப்புறம் எனக்கு என்ன பயன்னா பாட்டு எப்படி நான் பாட்டுன்னு நான் எம்ஜிஆர் ரசிகன் தானே. எனக்கு இது பொது உடைமை சம்பந்தப்பட்ட பாடல்களா இருக்குது. அவர் பாட்டு எல்லாமே ஹை பிச்சில் தான் ஆரம்பிக்கும். அச்சம் என்பது பாருங்க எனக்கு பாடுறேன். அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை அப்படித்தான் பாட முடியாது. ஒரு டிஎம்எஸ் தான் வரணும். இல்லாட்டி ரொம்ப அழகா தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. சரியா பாட முடியல பாருங்க. எப்படி ஒரு சுரிய சுத்தத்தோட தான் வரும். பாடணும்னு நான் சொன்னேன். எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பாட முடியாதுங்க. ஏதோ ஏன் லெவலுக்கு ஏதாச்சும் ஒரு இருந்தா பாடலாம் அப்படின்னா எப்படி அப்படின்னா நல்ல ரப்பா நம்ம தம்பி அனந்தராஜ் காமராஜ் பாடிட்டாங்க. நெருப்புடா நெருங்கடான்னு பாடிடலாம். இல்லாட்டி ரொம்ப சாப்பிட்டா அண்ணே அண்ணே சிப்பா என்னென்ன பாடிடலாம். நீங்க எங்காச்சும் கொண்டு போய் அச்சம் இருந்தது குழம்பேடா ரெஞ்சு குட்டுறாதீங்க அனி சார் அப்படின்னா நீங்க வாங்க நாங்க பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அங்க போனா அதை விட கஷ்டமா இருக்கு. நான் எவ்வளவு சிரமப்பட்டு பாடி இருக்குங்க தம்பி திருமாவர்களே, நீங்களே பாத்துக்கீங்களா? அதாவது எனக்கு அதை பார்க்கல சொல்லிட்டு பாடும் போது ஏன்னா அப்படித்தான் பாட முடியல அந்த பாட்டை. ஆனா ஒரு பாட்டை வந்து ஒரு பெருமைக்குரிய பாடலா ஒரு புரட்சிகரமான கருத்துக்கள் நிறைந்த பாடலா பாடுறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு அந்த பாடல்ல ஒரே ஒரு குறைதான் இருந்தது. இதையெல்லாம் இந்த அக்கிரமங்கள் நடக்கும் போது வருவான் புரட்சி தமிழன் என்ன காட்டுறாங்க. நான் ஒரு புரட்சி தமிழன் இல்ல, தமிழன். புரட்சி தமிழன் கிடையாது. அது புரட்சி தமிழன்கிற பட்டம் இங்க தோழர் முத்தரசன் அவர்கள் விரும்பினாலும் விரும்பாட்டி பொருந்தும், எழுச்சி தமிழருக்கும் பொருந்தும், தம்பி வேல்முருகனுக்கும் பொருந்தும். பட் அது வேற எங்கேயும் போயிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் இருற மாதிரி. சரி பரவாயில்ல, என்ன அது என்ன
அதனால ஒன்றும் பரவாயில்ல, அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். என்னன்னா இது இந்த படத்துக்கு வந்து இந்த மாதிரி படங்கள் ஓடும்போது ஒரு பெரிய சமூக மாற்றம் ஏற்படும். அது காரணம் வந்து நீங்க பராசக்தியிலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பராசக்தியிலிருந்து நாடோடி மன்னன் வரைக்கும் வேடம் புரியுது, அமைதிப்படை எல்லாம் வந்து இந்த சமூக மாற்றத்துக்கு மிக முக்கியமான படங்கள். அந்த மாதிரி படங்கள் இப்ப நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, ஏன்னா வந்து சில சமயத்தில் அதான் வாத்தியார் படத்தை, எம்ஜிஆர் படத்துல வந்து புரட்சி தலைவர் படத்துல